ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 8. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 8குள்ளே போகலாம். எபிசோட் 8ஓட டைட்டில் ரீசார்ஜ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டாக்கிமிச்சி பயங்கரமாக கோவமாகி மைக்கியும் டிராக்கனையும் திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ டாக்கிமிச்சி இவங்கள போய் முறைச்சிக்கிறானே, கண்டிப்பாக பயங்கரமாக இன்றைக்கி அடி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்கிமிச்சி கோவமாகி நம்ம டிராக்கன் சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறான். அப்போ ஆக்குன் வந்து நம்ம டாக்கிமிச்சியை தடுக்கிறான். டாக்கிமிச்சி ரெண்டு பேரையும் பார்த்து கத்தி சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டதால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்பட்டதே இல்லை அப்படின்னு டாக்கிமிச்சி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். டாக்கிமிச்சி சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேர் ஸ்ப்ளிட் ஆகிட்டீங்கன்னா டோமனும் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும், ரெண்டு கேங்காக ஃபார்ம் ஆகும், அந்த ரெண்டு கேங்கும் திருப்பி ஃபைட் பண்ணிக்கும், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே மைக்கி சொல்கிறான், இவ்வளோ நேரம் நீ பேசியிருந்தல, உன்னோடைய தலையில் டாக் ஷீட் இருந்தது, அதை நீ கவனிச்ச அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த என்டையர் சீனுமே பயங்கர ஃபன்னியாக மாறிடுது. டிரேக்கனும் மைக்கியும் டாக்கிமிச்சியை கிண்டல் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் இப்போது ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம மைக்கியும் டிரேக்கனும் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறாங்க. டாக்கிமிச்சி கேட்குறான், நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஃபஸ்ட்டு சண்டை போட்டீங்க? ரெண்டு பேரும் கோரஸா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மைக்கி ஏந்திரிச்சு, கெனி அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான், பா அன்றைக்கி என்ன செஞ்சானோ அதுதான் சரி, அன்றைக்கி அவனே வாலண்டியராக போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். அப்போ தான் நம்ம டாக்கிமிச்சிக்கு தெரிய வருது என்ன ரீசன்னு. மைக்கிக்கு பா வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறது பிடிக்கல, ஆனால் டிரேக்கன் வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணான், இதனால தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு டாக்கிமிச்சி சொல்கிறான். மைக்கி உடனே பா ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேரும் டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபுட்பால் ஆட போகிறாங்க. டாக்கிமிச்சியோட ரெண்டு ஃப்ரெண்டு வந்து டாக்கிமிச்சியை பாராட்டுறாங்க, எப்படியோ ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திட்ட. உடனே டாக்கிமிச்சிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தியாச்சு, அப்போது ஃப்யூச்சரில் டோமன் ஸ்ப்ளிட் ஆகாது, நான் வந்து ஃப்யூச்சரை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு டாக்கிமிச்சி சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஹீனா வரா. அவள் டாக்கிமிச்சி கிட்ட, நீ ஆகஸ்ட் 3 அப்போ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹினாட்டா கூட இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, ஹினாட்டாக்கு உன் கூட அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா அப்படின்னு கேட்குறா. டாக்கிமிச்சியும் சரி போகலாமே அப்படின்னு சொல்கிறான். அந்த ஈவினிங் டாக்கிமிச்சியும் ஹினாட்டாவும் ஃபெஸ்டிவலுக்கு ஒன்றா போகிறாங்க. கூட டிரேக்கனும் ஏமாவும் இருக்கா. டாக்கிமிச்சி கொஞ்சம் நேரம் ஹினாட்டா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் போகலாம் அப்படின்னு பிளான் போடுறான். ஸோ ரெண்டு பேரும் நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு கால். அவன் கால் பண்ணி டாக்கிமிச்சி எங்கே இருக்குன்னு கேட்குறான். உன் கூட மைக்கியும் டிரேக்கனும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். டாக்கிமிச்சி உடனே இல்லை, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து, டிராக்கனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, எனக்கு ஒரு இன்டர்ன் கிடச்சிது, அதில் டிராக்கன் தான் டார்கெட்டுன்னு நினைக்கிறேன், ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறான். டாக்கிமிச்சி கேட்குறான், அதான் ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்திட்டாங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவங்க ரெண்டு பேர் வேணால் சேர்ந்துருக்கலாம், ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னும் அந்த கான்ஃப்ளிக்டில் தான் இருக்காங்க. அப்போ தான் டாக்கிமிச்சி யோசிக்கிறான், ஸோ நான் இன்னும் ஃப்யூச்சரை சேவ் பண்ணலை, ஃபைட் அப்போ கண்டிப்பாக நடந்தே தீரும் போல். டாக்கிமிச்சி உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபைட்டு எப்படியாவது நடக்காமல் தடுக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துலேருந்து டிரேக்கனை தேடி போகிறான். அவன் யோசிச்சுட்டே போகிறான், இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 3, இன்றைக்கி தான் டிரேக்கனோட இறந்த நாள் கூட, நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருக்கூடாது, எப்படியாவது இந்த ஃபைட்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரேக்கனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டோமன் கேங்கில் இருக்க சில பேரை பார்க்குறான். சரி அவங்கள போய் பார்ப்போன்னு கிட்ட போனால் மோபியஸ் கேங் கூட அங்கே இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மோபியஸ் கேங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கியோமாசுவை யூஸ் பண்ணி நம்ம டிரேக்கனை கொலை பண்ண சொல்கிறாங்க. கியோமாசாவும் டிரேக்கனை எப்படியாவது கொல்லணும்னு ஒரு வெளியில் இருக்கான். டாக்கிமிச்சி இதெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். டாக்கிமிச்சி அந்த கேங் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க டாக்கிமிச்சி இழுத்துட்டு வந்து போட்டு பொழந்து கட்டுறாங்க. டாக்கிமிச்சி கியோமாசா கிட்ட கேட்குறான், நீ ஏன் டிராக்கனை கொல்லணும்னு வெறியோடு இருக்க? கியோமாசா என்ன பண்ணுறான், கோவத்தில் டாக்கிமிச்சியை போட்டு அடித்து கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஹினாட்டா தேடி டாக்கிமிச்சியை கண்டுபிடிச்சி கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறா. டாக்கிமிச்சி அங்கேருந்து கியோமாசாவை எப்படியா தடுத்தே ஆகணும், டிராக்கனை உயிரோட காப்பாற்றே ஆகணும், அங்கேருந்து கிளம்புறான். அவன் போயிட்டே இருக்கான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிட்சுயா வரான். அவன் கேட்குறான், டாக்கிமிச்சி என்ன தனியாக இருக்க, டிராக்கன் எங்கே அப்படின்னு கேட்குறான். டாக்கிமிச்சி உடனே மிட்சுயா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். மிட்சுயா உடனே எனக்கும் எல்லா விஷயம் தெரியும், டிராக்கனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, பே தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்கிமிச்சி, பேவா? இல்லை கியோமாசு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து மிட்சுயா எக்ஸ்பிளைன் பண்ணுறான், பாவை ஜெயிலில் போட்டதுனால பேக்கு வந்து டிராக்கன் மேலே கோவமாக இருக்குது, அதனால் அவன் ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். மிட்சுயா உடனே டாக்கிமிச்சியை பாராட்டுறான், எப்படியோ மைக்கியும் டிராக்கனையும் சண்டை போடுறதுன்னு தடுத்துட்ட, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தா
இந்நேரத்துக்கு இந்த சுச்சுவேஷன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்திருக்கும். இப்போ சீன் அப்படியே டிராகன் பக்கம் திரும்புது. டிராகனும் எமாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக பே வந்து டிராகனை மீட் பண்ணுறான். அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.